சஹாபாக்கள் தானும் தங்களுடைய பிள்ளைகளையும் இந்த மார்க்கத்தில் உறுதியானவர்களாக பயணிக்க செய்தது. இந்த உத்வேகம் நம்மகிட்ட இருந்தா வருங்கால சந்ததிக்கு தௌஹீதை கொண்டு போய் சேர்த்தரலாம். நாம கவலைப்பட தேவையில்ல. நல்ல வளர்ப்பு இருக்குமானால் இஸ்லாமிய அடிப்படையில் என் பிள்ளை என்னை காப்பாற்ற மாட்டாங்கிற எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. மார்க்கத்தை வளர்த்துட்டேன்னா, மார்க்கத்தை ஊட்டிட்டேனால், குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தான் வாழ்வான் என்றால் நிச்சயம் இந்த சமூகம் நல்ல சமூகம் பெற்றோரை விடாது. இன்னைக்கு எல்லாரும் தௌஹீத் மாப்பிளைக்கு ரொம்ப ஆசை. தௌஹீத் மாப்பிளை இருக்கா, தௌஹீத் பொண்ணு இருக்கா, தேடுறது மாப்பிளைய. ஆனா வாழ்றதுக்கு தௌஹீத் மறுபடி வாழ்றது. தௌஹீத் மாப்பிளை சீரட் குடிக்க மாட்டான், அவன்கிட்ட தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்காது, ஓரளவுக்கு படிச்சிருப்பான், உலகத்துல விவரமா பேசுவான், நல்ல வேலையில இருப்பாங்க. இப்படிங்கிற நீங்க உலக பார்வை இருக்குது, அதை விட்டுட்டு தௌஹீத் மாப்பிளை எதுக்கு வேணும்னு தேடணும் தெரியுமா? என் பிள்ளையை சுவனத்துக்கு அழைத்து செல்லணும், என் பேர பிள்ளைகள் சுவனத்துக்கு போக வேண்டும், நல்ல தலைமுறைகளை உருவாக்குவதற்கு தௌஹீத் பிள்ளைகள் வேண்டும் என்ற நியத்துல தௌஹீத் மாப்பிளை பெண்ணை தேடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாஹும் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்று குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம் மேற்கு கிளையின் சார்பாக கோடைகால பயிற்சி வகுப்பு நிறைவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த நேரத்திலே பெற்றோர்களும் பிள்ளைகளும் என்ற தலைப்பை நமக்கு தேர்வு செய்திருக்கின்றார்கள். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் மனித குலத்துக்கு வழிகாட்டியாக இறைவனால் தேர்வு செய்யப்பட்டிருப்பதால் எல்லா சமூகமும், எல்லா மொழி பேசக்கூடிய, எல்லா நிறம் கொண்ட, பல்வேறு கலாச்சாரம் கொண்ட எல்லா சமூகமும் பின்பற்றுகிற வகையில் இந்த இஸ்லாம் மார்க்கம் வழிகாட்டுகிறது. மனிதன் சந்திக்கிற பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா நிகழ்வுகளிலும் இஸ்லாம் தலையிட்டு மூக்கை நுழைத்து அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு ஒவ்வொன்றாக கைப்பிடித்து வழிகாட்டுகின்றார்கள். பெருமானார் உருவாக்கிய சமூகம் எப்படி உருவாக வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த அடிப்படையில் தான் பெற்றோர்களும் பிள்ளைகளும் தங்களுடைய பொறுப்புகளை எப்படி உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதுவும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடைபெறுகின்ற மக்தப் மதரசாக்களில் கோடைகால பயிற்சி வகுப்பிலே பயின்ற மாணவர்கள் மாணவிகள் நாம் பயிற்றுவிக்கின்ற கொள்கை நிலைப்பாடுகளை, இஸ்லாமிய சித்தாந்த இயல்புகளை, பண்பாடு கலாச்சாரங்களை உங்களுக்கு மத்தியில் 2.5 மணி நேரங்கள் நீங்கள் பல்வேறு பல்சுவை நிகழ்ச்சிகளை கண்டு களித்தீர்கள். அது வெறுமனே கண்டு களித்திருக்கு, நம்முடைய பிள்ளைகளை படம் எடுத்து போட்டோ எடுத்து போடுவதற்காக சொல்லலை. அதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு செய்தியும் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு வழிகாட்டுவதைத்தான் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடமாக நடத்துகிறோம் என்பதற்குத்தான் இந்த நிகழ்வை உங்களுக்கெல்லாம் பிள்ளைகளின் வாயில்களிலே நீங்கள் அவங்க பேச நீங்கள் கேட்கணும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு நிகழ்ச்சியாக, பரிசளிப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கூட்டத்திலே பேசுவதற்கு சரியான தலைப்பை தான் தந்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த தலைப்பிலே நாங்கள் பேச இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு அரசன்
நாட்டு மக்களுக்கும் நாட்டின் எல்லா துறைகளுக்கும் பொறுப்பாளர். ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்திற்கு எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான். வல் மராத்து ராயத்துன் அலா பைத்தி பாதிஹா வ வலதிஹி வஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பற்றி, பெற்றோர்களை பற்றி, தாய்மார்களை பற்றி, மனைவிமார்களை பற்றி சொல்லும்போது, ஒரு பெண் என்பவள் தன்னுடைய கணவனின் குடும்பத்தாருக்கும் தன்னுடைய கணவனின் வீட்டிற்கும் அவரது பிள்ளைகளுக்கும் பொறுப்பாளர். ஆணுக்கு சொல்லும்போது இஸ்லாம் பொருளாதாரத்தை வரவு செலவுக்காக ஆணை முக்கிய பகுதியாக கருதுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும். பிமா ஃபல்லல்லாஹு பஅதுஹும் அலா பஅதின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ரெண்டு காரணத்தை அல்லாஹ் சொல்றான். ஆண்கள் உடலாலும் சதையாலும் அறிவாலும் இரத்த நாளங்களாலும் நரம்புகளாலும் உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளாலும் பெண்ணை விட ஒருபடி கூடுதலாக கனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லுது. உங்களை அல்லாஹ் இயற்கையில் அப்படி வச்சிருக்கிறான். ஆணுக்கு தசை பகுதிகள் கூட, பெண்ணுக்கு கொழுப்பு பகுதிகள் கூட. கொழுப்புண்டா உடம்புல ஓடுற கொழுப்பு, சரிண்ணா? ரெண்டு கொழுப்பு இருக்குது, சரியா? வாய் கொழுப்புன்னு ஒன்று இருக்குது, உடம்புல இருக்கிற கொழுப்புன்னு ஒன்று இருக்குது. இது இயற்கை, அப்படி தான் இருக்கும், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆதம்ம களிமண்ணிலேருந்து படைச்சிட்டு பெண்களை எல்லாம் என்ன பார்த்தோம்னா, ஆதம் நபிட்டேருந்து அப்படி விலாயலும்ப உருவி பெண்ணை படைத்திருக்கிறான். ஒன்றோடு ஒன்று தொடர்பு தான், எல்லா வகையிலையும் தொடர்பு, சண்டையிலையும் தொடர்பு தானே. நம்ம நினைக்கிற சண்டை போடுறதுல உயிரோட்டம் இல்லைண்டு, ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் விலாயலும்புலேருந்து படைச்சிருக்கான். நம்ம அனுபவத்திலே பார்க்குறோம். இத்தனையோ கணவன் மனைவிகள் சண்டை போடுறதுல கூட ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அது கூட ஒரு அன்பு தான். அதனால் குடும்பத்தை விட்டு பிரிய முடியாது. சண்டை போடுவாங்க, சேர்ந்துருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள என்ன சண்டை இருந்தாலும் இரவு படுக்க போகின்ற பொழுது அவர்கள் ஒத்துசைவாகி விடுவார்களானால் அதை விட சிறந்த குடும்பம் இந்த உலகத்தில் இல்லை என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அருமை சகோதரிகளே, இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. கணவனுடைய குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் கணவனுடைய மன அமைதிக்கும் எல்லாவற்றுக்கும் பெண்ணு தான் பொறுப்பானவள். ஆம்பளை போய் உழைக்க போயிடுவான். ஒன்று உடல் ரீதியாக வித்தியாசம். பெண் ஏற்கனவே இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறாள், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. ஆண் என்பவன் வரவு செலவை பார்க்கிறவன், அதனால அங்கே போயிடுவான், வெளிநாட்டுக்கு போயிடுவான். நம்மளுடைய பிள்ளைகளுக்காக, நம்ம வீடு கட்டுறதுக்காக வேண்டி, நம்முடைய சொகுசான வாழ்க்கைக்காக, நம்முடைய சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய குடும்ப தலைவர்கள் வீட்டை பாதுகாப்பதற்காக, பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்காக சென்று விடுவார்கள். அப்போ நமக்கு தான் அந்த பொறுப்பு. சில தாய்மார்கள் கேட்கின்றார்கள், சில பெண்மணிகள் கேட்கின்றார்கள், எங்கள் கணவரைத்தான் நாங்கள் பார்க்க கடமை இருக்குது, கணவனுடைய தாயாரையும் கணவனுடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் பார்ப்பதற்கு எங்களுக்கு கடமையா என்று கேட்கின்றார்கள். அது தப்பான வாதம். இந்த வாதத்தை நீங்கள் வைப்பீர்களானால் நாளைக்கு இதே நிலை உங்களுடைய பிள்ளைகளின் வாய்களிலே வரும். தயவு செய்து நீங்கள் அப்படி பேசுகிறாதீங்க. நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ, என்ன வளர்ப்பு நீங்கள் செய்கிறீர்களோ, அதுதான் உங்களுக்கு ரிப்பீட்டாக வரும். நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை போட்டு, அல்லது நீங்கள் நடக்காமல் தனி கொடுத்தன தனி கொடுத்த ஒன்றும் தவறில்லை, கூட்டு குடும்பத்தில் தான் இருக்கணும் இஸ்லாம் சொல்லலை. நீங்கள் கணவர் சார்ந்தவர்களை கவனிப்பது கடமை இல்லை என்று இன்றைக்கு பல பெண்கள் முடிவெடுத்திருக்கிறீர்கள். இந்த செய்தியின் பிரகாரம் பார்த்தால் கணவர் உழைக்க போயிட்டாரு, பொருளாதாரத்துக்காக வேண்டி போயிருக்கிறாரு. கணவன் ஊரில் இருந்தால் அவர் தாயை பார்ப்பாரு, கழுவாரு, சீராட்டுவாரு, பாராட்டுவாரு, மாத்திரை கொடுப்பாரு, கொஞ்சுவாரு, குலவுவாரு, சண்டை போடுவாரு, உரிமை எடுப்பார். அதெல்லாம் இப்போ மருமகளாகிய நாம தான் செய்யணும். பெண்மணிகள் தான், மனைவியாகிய நீங்கள் தான் செய்ய வேண்டும். எனக்கு என்ன கடமையா என்று கேட்கிறீர்களே, இந்த ஹதீஸ் சொல்லுது கடமைன்னு சொல்லுது. தன் கணவனுடைய குடும்பத்தார்களுக்கும் கணவன் மூலம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் பெண்மணிகள் பொறுப்பாளர்கள். கணவன் எதையெல்லாம் செய்வாரோ அதெல்லாம் செய்யணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு ஆண் சுவனம் செல்வதற்கு யாரிடத்திலே அழகிய முறை உறவாட வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்முஹு, அவனுடைய தாயாரிடத்தில் தான். உடனே ஆயிஷாவை திரும்ப கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் சுவனம் செல்வதற்கு யாரிடத்தில் அழகிய முறையில் உறவாட வேண்டும், யாருக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது, ஜௌஜுஹா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய துணையிடத்தில் தான்
கணவரிடத்தில் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இன்னொரு இடத்துல ரசூலா சொல்றாங்க, ஒரு அம்மா ரசூலாவை பார்க்க வர்றாங்க. அவங்க வந்து ரசூலாட்ட விசாரிக்கிறாங்க ஒரு செய்தியை. அப்போ நபிகள் நாயகம் அந்த அம்மாட்ட விசாரிக்கிறாங்க, எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கிறேன். உன் கணவர் எப்படி இருக்கிறார்? நல்லா இருக்கிறாரு. உன் கணவரிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய்? அவர் சொல்றாங்க, என்னால் முடிந்த அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன், விட்டு கொடுத்து போகிறேன் யார சொல்லலாம். இப்படி சொன்ன ரசூலா சொல்றாங்க, இன்னமா ஜன்னத்துக்கு வ நாருக்கி, உன்னுடைய சோனமும் உன்னுடைய நரகமும் உன்னுடைய கணவர் தான். ஒரு ஆணுக்கு சொர்க்கம், ஒரு ஆணுடைய நரகம் தாய் தந்தையரை எப்படி பார்க்கிறான் என்பதை வைத்து. அந்த ஆண் தன் தாய் தந்தையருக்காகவும் மனைவி மக்களுக்காகவும் பொருள் தேடுவதற்கு சென்று விட்டால் அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிற கடமை ஒவ்வொரு பெண்ணுக்கு இல்லையா? ஒவ்வொரு மனைவிக்கு இல்லையா? எனக்கு என்ன கடமையான்னு நீங்க கேட்டீங்கன்னா சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். தன்னுடைய கணவனுடைய வீட்டாருக்கும் கணவன் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் முதல் பொறுப்பாளி மனைவிதான், தாய் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இதுக்கு தகுதியானவர்களா நம்ம இருக்கோமா? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. ஒரு போர்க்களத்தில் போயிட்டு வர்றாங்க. போயிட்டு வரும்போது ரசூலா எல்லாம் முடிஞ்சு கேட்குறாங்க, என்ன நிலை, வீட்டெல்லாம் விசாரிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல ரசூலா கவனிக்கிறாங்க, மஞ்சள் கரையோடு வர்றாரு. என்னப்பா கல்யாணம் முடிச்ச மாதிரி தெரியுதே, புது மாப்பிள்ளை கலர் தெரியுதே என்று ரசூலா கேட்குறாங்க. ஆமாம் யார் ரசூலா, கல்யாணம் முடிச்சாச்சு. யாரை கல்யாணம் முடிச்சிய? கன்னி பெண்ணையா விதவை பெண்ணையான்னு கேட்குறாங்க. இல்லை விதவை பெண்ணை தான் கல்யாணம் முடித்தேன். ஏன் கன்னி பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கலாமென்று ரசூலா சொல்லி, கன்னி பெண்ணை கல்யாணம் முடிச்ச ஒரு மாப்பிள்ளை பொண்ணு எப்படி இருப்பாங்க, சந்தோஷமாக இருக்கலாமே என்கிற பாணியில் ரசூலா கேட்குறாங்க. அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னுடைய தந்தை அவருக்கு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பற்றி 7, 8, 9 பெண் பிள்ளைகள். அந்த அம்புட்டு பெண் பிள்ளைக்கு நான் ஒரு ஆம்பளை தான் தந்தை ஸ்தானத்திலிருந்து காப்பாற்ற வேண்டி இருக்குது. நான் பெசாட்டுக்கு இளவட்டமாக கன்னி பிள்ளையா பார்த்து கல்யாணம் முடிச்சா அவளுக்கு போய் பாடம் நடத்திக்கிருந்தோம்டா இந்த அக்கா தங்கச்சியெல்லாம் என்ன செய்யுது? அதனால பாடம் பயின்ற விதவை பெண்ணுக்கு வாழ்வளித்தேன். அம்மா ஸ்தானத்தில் என் தங்கைகளை அவள் காப்பாற்ற வேண்டும், தாய் ஸ்தானத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன் என்று பெருமானார் இடத்துல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கொடுத்த உடனே ரசூலா மறுமொழியே தெளிக்கல, மறுமொழி பேசல, அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ கணவனை சார்ந்த குடும்பத்தார்களை, நாத்தனார்மார்களை, மாமியார்களை நாம் பார்க்க வேண்டியது நமக்கு கடமை இருக்கு. பொருளாதார வசதியில் உங்களுக்கு உங்கள் கணவன் கையில் அல்லாஹ் கூட கொடுப்பாண்டால், உங்களுடைய கணவனோடு உடன் பிறந்த கொழுந்தனார்கள் ஏழ்மையாக இருந்தால் கணவர்கிட்ட சொல்லி ஒரு பிஸ்னஸை ரெடி பண்ணணும். நம்ம கணவர் பிஸ்னஸ் வச்சுருக்காருன்னா அதையும் அவர் என்ன செய்யணும், ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறது, இப்படி பேசணும். இதெல்லாம் ஒரு மனைவி பொறுப்படுத்தி செய்ய வேண்டிய வேலைகள். இந்த வழிகாட்டுதலை நீங்கள் உங்கள் குடும்பத்திலே செய்தால், நாம் நம்முடைய குடும்பத்திலே பெண்கள் செய்தால், நம்முடைய பிள்ளைகள் நம்மளை காப்பாற்றுவாங்க. நல்ல வளர்ப்பு நல்ல சமூகத்தின் அடையாளம். மாமியார் கொஞ்சம் திட்டத்தான் செய்வாங்க, என் பேச்சை கேட்கல மிதிச்சே கொண்டு விடுவேன், இப்படி பல மருமகள் இப்படி இருக்கக்கூடாது. அதாவது நமக்கு வந்து தீங்கு செய்தவருக்கும் நான் நன்மை செய்ய வேண்டும். இஸ்லாம் சொல் இத்ஃபா பில்லத்தி ஹஸன், நீங்கள் தீமை செல்பவருக்கும் நன்மையால் உணரச் செய்யுங்கள். வெட்கப்பட வைக்கணும் அந்த மாமியாரை. இந்த அம்மாவை என்னமெல்லாம் கேட்டிருப்போம், என்னமெல்லாம் கொடுமைப்படுத்தினோம், வார்த்தைகளால் வசைபாடினோம், என்னமெல்லாம் பேசினோம் உங்களுடைய தாய் தந்தையரை. ஆனாலும் அத்தனையும் சகித்து கொண்டு என் மகனை திருமணம் முடித்ததற்காக எனக்கு பழி வாங்காமல் திரும்ப நன்மையை செய்கிறாள் என்றால் அவள் அப்படியே மனம் குளிர்ந்துருவா. உங்கள் மாமியா மனம் குளிர்ந்துட்டானா உங்கள் வீட்டுக்கார் சுவனம், உங்கள் வீட்டுக்கார் சுவனம் என்றால் நீங்களும் அவர் கரம் பிடித்து சுவனத்திற்குள் நுழையலாம். எந்த தடைகளும் அங்கே இருக்காது இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் சொல்லுது அப்படி, இந்த ஹதீஸ் அப்படி பேசுது. நீங்கள் நான் கடமையா அப்படி இப்படின்னு விட்டேன்டால் இந்த சமூகம் கட்டமைமை உடையும், குடும்ப பாரம்பரியம் சீரழியும். இன்றைக்குள்ள சமூகம் அப்படி ஆகிப்போச்சு. விருந்து வைக்க தெரியல, இன்றைக்கு சாப்பிட தெரியுதா? இன்னைக்கு இன்ஜினியர் படிச்சுக்கிறான், அங்கே படிச்சுக்காங்க, வீடு கட்ட தெரியல, கேட்டால் பெரிய இன்ஜினியர் இருக்கிறான். இன்ஜினியர்லாம் கோச்சுக்கிறாதிய, எப்படி பால்கனி போடணும்னு தெரியல. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தெருவை அடைச்சி தெருக்களில் படி போடுறது ஹராம் தானே. எந்த இன்ஜினியராக சொல்கிறீங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, தெருவில் தான் படி வருது. அதுக்கப்புறம் என்ன நேராக தெருக்களில் கெட்டுறது, நேராக அடைக்கிறது, வச்சு பூசுறது. வெயில் வந்து வீட்டில் சன்சைடுங்கிறது வெளில வரணும், உள்போக்க இப்படி போகணும், வெளியே வரக்கூடாது. பல ஊர்களில் இன்றைக்கி வீடுகளை பாருங்கள், அவ்வளோ பெரிய இடம் கிடக்கும், தெருவை போட்டு அடைச்சி பூசிக்கிட்டு இருப்பான்.
ஏன் இதை சொல்ல? வீடு கட்ட தெரியல, படிச்சிருக்கான் வீடு கட்ட தெரியல. நம்ம முன்னோர்கள் செஞ்ச நல்ல விஷயங்களை விட்டுட்டோம். இஸ்லாம் சொல்லுது நமக்கு வீண் வரையும், விருந்தின் பேரால் வீண் வரையும், ஆடம்பரங்கள், இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சின்ன வயசுல. நம்ம என்ன செய்யக்கூடாது? பெரியம்மா வீட்டில் மகளுக்கு கல்யாணம் வாங்க போவோம், கல்யாணத்துக்கு அம்பிட்டு போகிறோம், சேர்ந்து மொத்தமாக பிதத்து கல்யாணத்துக்கு போகிறது. நாம் இங்கே மரசாலை சொல்லிக் கொடுப்போம். எப்படி? மற்ற மரசாலை பிதத்து கல்யாணம் கூடாது, என்ன ஆடம்பர கல்யாணத்துக்கு போகாத, நபி வழிக்கு புறமான அல்லாஹும் அல்லி பையனுக்குமா குத்துவா ஓதுற கல்யாணத்துக்கு போகாதுன்னு இங்கே வாத்தியார் பாடம் நடத்துவார், டீச்சரு. அங்கே அவர் கிடக்கார் வாத்தியார், அவருக்கு என்ன தெரியும்? வாமா தாண்டி எல்லா கல்யாணத்துக்கும் கூட்டு போகிறது. வழங்குமா? நம்ம ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, அந்த பிள்ளை இப்படியே ஆசுலேஷனான மைண்ட்லேயே வளரும், முடிவெடுக்கவே தெரியாது. நம்ம குரான் ஐசுங்க ஹராம் ஹலால்னு போதிச்சுக்கிட்டு இருப்போம். பாடம் அவங்க வாத்தியார் எடுக்கிறார். அதெல்லாம் 1 மணி நேரம் காலையில் சாயந்தரம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு தௌஹீத் ஜமாத்துக்குள்ளே போனையா அதோட கலால் முடிச்சிடணும். வீட்டுக்குள்ளே வந்தால் காலை தரிச்சு போடுவேன் வா அப்படின்னு சொல்லி இந்த உம்மாமார்கள் எல்லா கல்யாண வீட்லேயும் சாப்பிட கூட்டு போகிறது. இப்போ என்ன நடக்கும்? இந்த புள்ள ஆமாம் பாத்தியா வரும், சரியா தப்பா? உம்மா கூட்டு போகுத, இப்போ தப்பா சரியா? வாத்தியார் தப்புங்கிறார், ஆமீன் கூடுறது, உம்மா சரிங்கிறது. இப்படியே மைண்ட் அப்படியே அலமஞ்சு இப்படி புள்ள வளருவானா? எந்த முடிவும் எடுக்காத சோம்பிகளாக இந்த பிள்ளைகள் உருவாகுது. இன்னைக்கு சொல்கிறாங்க மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாகுது. காரணம் பெற்றோர்கள் வளர்க்க தெரியல. அல்லாவின் இறை கட்டளைப்படி நபி வழிப்படி பிள்ளைகளை வளர்க்க தெரியல. இந்த சமூகம் மாறி கிடக்குது. அதுக்கு தான் இந்த மக்தப் மதரசாக்கள், அதுக்கு தான் இந்த ஆலிமா மதரசாக்கள், அதுக்கு தான் இந்த கோடைகால பயிற்சி வகுப்புகள். நாங்கள் சொல்லி கொடுக்கறத நீங்களும் படிங்க. ஏன் தெரியுமா? நாங்கள் ஒன்று சொல்லி கொடுத்துக்கணும், நீங்கள் ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. டெய்லி காலையில் சேர்ந்தார் நாங்கள் பென்சில் ஊசி போடுறீங்க, நீங்கள் என்ன சரி அம்மை நோயை உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. வேலை செய்யுமா அது? நாங்கள் மருந்தை கொடுக்குறோம், நீங்கள் நோயை உள்ளே விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எப்படி வேலை செய்யும்? அப்போ நீங்களும் படிங்க. பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் ஒரு சேர கல்வி நிறுவனத்துக்கு உருவாக்குங்கள். அதனால தான் பள்ளிக்கூடத்தில் இப்போ கேள்வி கேட்குறான், சிபிஎஸ் சிலபஸில் மெட்ரிகுலேஷனில் கேட்குறான், உங்கள் அம்மா மாதிரி படிச்சிருக்காங்களா, உங்கள் வாப்பா மாதிரி படிச்சிருக்காங்களா? ஏன் நான் இங்கே சொல்லிக் கொடுக்குறது வீட்டில் போய் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ உலக கல்விக்கு நீங்கள் அப்படி பார்க்கும்போது மார்க்க கல்விக்கு பார்க்கக்கூடாதா? மார்க்க கல்விக்கு தான் அப்படி பார்க்க. சகாபாக்கள் அப்படி பார்த்தாங்க. பிள்ளைகளையும் படிக்க வைத்து தானும் படித்து அந்த சமூகத்தை உருவாக்கினார்கள். எல்லா தந்தைமார்கள் வீடுகளிலேயும் எல்லா குடும்ப பெண்மணிகளும் தகச்சத்து தொழுகிற வழக்கம் சகாபாக்களிடத்தில் இருந்திருக்கிறது. குடும்பமா நின்று தொழுதுருக்காங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த பழக்கம் இருக்கா? அப்ப குடும்பமாக இந்த தௌஹீதில் ஐக்கியமானா மட்டும்தான் வருங்கால தலைமுறைகளுக்கு இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கு முக்கியமான பொறுப்பாளர்கள் மனைவிமார்களாகிய பெண்கள் தான் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லுது. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையடா மண்ணில பிறக்கலே, அது நல்லவனாவதும் தீயராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று பழமொழி சொல்றான், பாடல் படிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த பூமியில் பிறக்கிற எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை. மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தை தான். இயற்கை மார்க்கம் இஸ்லாத்திலே பிறக்கின்றன. இன்ன அபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, அவர்களுடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் நெருப்புணைகளாகவும் இணை வைப்பாளர்களாகவும் இறை மறுப்பாளர்களாகவும் உருவாக்கி விடுகின்றார்கள். பெற்றோர்கள் தான் காரணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அருமை தாய்மார்களே, சகோதரிகளை, கண்ணியமிக்கவர்களே, நாம தான் முதல் டீச்சர்ஸ். நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல் ஆசிரியர்கள், முதல் ரோல் மாடல், முதல் முன்மாதிரி ஒவ்வொரு தாயும் தந்தையர்கள் தான். அதில் குறிப்பாக பெற்றோர்கள்ல தாய்மார்கள் தான், அம்மாக்கள் தான் முதல் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லுது. இன்னைக்கு நமக்கு நிலவரம் என்ன? நம்ம வீட்டில் நடக்கிற பொறுப்பு விடுங்க, பிள்ளைகளை வளர்க்கறது ஒன்று, வீட்டு பொறுப்புகளை இன்னைக்கு செய்யறதில்லை பல தாய்மார்கள். ஒரே சீரியல். நாங்கள் சின்ன பிள்ளையில, நாங்கள் 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது சித்தி அப்படின்னு ஒரு நாடகம் ஓடிச்சு. நம்மளும் போய் தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. தௌஹீதெல்லாம் கிடையாது. அப்போ சித்தி நாடகம் ஆம்பளை பொம்பளை அப்படி போய் பார்ப்போம். அந்த சித்தின்னு சவுண்ட் வந்தோன்னா நம்மளும் என்ன செய்வோம், வாங்க போய் என்ன செய்வோம், வீட்டுக்கு மத்தியில் உட்காந்துருவோம். எல்லாரும் கூட்டம் போட்டுக்கிட்டு கிடப்போம். அந்த நாடகத்துக்கு தான் பீக்கில் இருந்ததா இன்னைக்கு பெரிய எழுதி தள்ளிட்டாங்க அப்படி போகிறோம். இன்னைக்கு நான் இப்போ நாடகம் பார்க்கல, ஆனால் இப்போ தற்போது செய்தியை சொல்லணுங்கிறதுக்காண்டி கூகுளில் தட்டி பார்த்தேன். கூகுளில் தட்டி பார்த்தா என்னென்ன, ஏன்னா பழைய செய்தியாக இருக்கக்கூடாதுல, 20 வருஷத்துக்கு முன்னாடி செய்தி ஆலிம்சா பேசிட்டு போகிறான், இந்த ஆளுக்கு குறிப்பே எடுக்க தெரியலன்றீங்க. என்னென்ன கூகுளில் தட்டி பார்த்தா இப்போ என்னென்ன நாடகம் ஓடுதுங்க பாருங்க. எதிர்நீச்சல். எதுக்குமா எதிர்நீச்சல்? நீங்கள் கடலில் போய் குளிக்க போகிறீங்களா, ஆற்றுல எதுவும் குளிக்க போகிறீங்களா? நாடகத்துக்கு பேர் எதிர்நீச்சல்.
என்ன எதிர்நீச்சல்? மாமியா திட்டுனா எப்படி திட்டணும், நாத்தனாரை எப்படி சோழி முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எதிர்நீச்சல். எதிர்நீச்சல் நாடகம். அப்புறம் பொன்னின்னு ஒரு நாடகம் ஓடுது. சிங்கப்பெண்ணே, பேர்லாம் ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. சிங்கப்பெண்ணே, இந்த சிங்கப்பெண்ணே நாடகம் நான் உள்ளுக்குள்ளே கதைக்குள்ளே போனோம்னா சிக்கல். சிங்கப்பெண்ணே கதை என்னம்னா அரை மணி நேரம் ஓடிடும். ஒன்னொன்னே அப்டேட் பண்ணுறதுக்காண்டி எடுத்த கூகுளில் அவங்க சாட்டுக்கு எழுதி தள்ளியிருக்கான ஒரு நாடகத்தை. அம்புட்டு நல்ல செய்தியா? சித்திரம் பேசுதடி, சிறகடிக்க ஆசை, ரோஜா, சன் டிவி வழங்கும் பராசக்தி, சன் டிவி வழங்கும் பராசக்தியா, இம்புட்டு நாடகம் ஓடுது. இதில் நல்லது என்னதை காட்டுறா? நாடகத்தில் ஏப்ரல் 5 அவள் 5 மாத கர்ப்பிணி. அடுத்த வருஷம் 27 ஏப்ரல் 5 3 நாள் தான் ஆச்சு. அவள் 10 மாதம் தாண்டி ஆச்சு, 15 மாதம் ஆச்சு. என்னடா நாடகம் நடத்தி கொஞ்சமாக லாஜிக்காக இருக்கா? நம்மளை எவ்வளோ முட்டாளாக்கி வச்சுருக்கான் பாருங்க. கில்லி படம் ஒருத்தன் பார்த்துட்டு கொலை பண்ணுறான். எப்படி கொலை பண்ணுறான்? கொலை பண்ணி 7 வயசு பிள்ளைய, சென்னையில் நடந்த சம்பவம், நம்ம தமிழ்நாட்டில் கொலை செய்து கழுத்தை இறுக்கி கொலை செய்து குளத்தினுடைய புதற்குள்ளே, முள் செடி புதற்குள்ளே போட்டான். மோப்ப நாய் பாத்திரக்கூடாது, சுமல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பினாயில் அதெல்லாம் தெளிச்சுட்டு பினாயிலெல்லாம் கண்டுபிடிச்சிடும். மோப்பமாய் மிளகாத்தூள் இருக்குல்ல, மிளகாத்தூளை 10 கிலோ 20 கிலோ வாங்கி பணத்தை சுற்றி எல்லா பக்கம் போட்டுட்டு அப்படி வர்ற வழியெல்லாம் என்ன செஞ்சுருக்கான், தூவி விட்டுருக்கான். 2 கிலோமீட்டருக்கு எல்லா பக்கம் தேடுதல் தனிப்படையெல்லாம் போட்டு கடைசியில் பிடிக்கிறாங்க. செய்தியை பிடிச்சா ஆளை பிடிச்சிட்டாங்க. என்னென்று அவனை உட்காந்து விசாரிச்சா, நம்ம கில்லி படத்தில் இப்படி காட்டுறான், கொலை செஞ்சு மிளகா பொடியை தூவணும், கண்டுபிடிக்க முடியாது. இப்படி சொல்லி கொடுத்தா கொலகார கூட்டம் உருவாமல் என்ன செய்யும்? என்னென்னு தெரியுதா? படத்தை பார்த்து, சீரியலை பார்த்து குடும்பத்தை எப்படி சீரழிக்கணும் என்கிற எல்லா விஷயமும் இன்றைக்கு சமூகத்துக்குள்ள சிறு பிராயத்தில் உள்ள நுழைக்கப்படுகிறது. ஆடல் பாடல் ஆபாச காட்சிகளை குடும்பமாக உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டில் அப்படி ஒரு புள்ள, இந்த பாட்டை நான் செயல்படுத்த போகிறேன் என்று செயல்படுத்தினா சமுதாயம் ஒத்துக்குருமா? எவ்வளோ பெரிய கேவலம், இழிவை சுமக்க வேண்டும், எவ்வளோ பெரிய அவமரியாதை, மானத்துக்கு எவ்வளோ பெரிய இழுக்கு ஏற்படும். சிந்திச்சு பார்த்தோமா? பேசுனா எப்போ என் புள்ள என்னமா பாட்டு படிக்கான், என் புள்ள வாயை பார்த்தியா, உதட்டை பார்த்தியா, மூக்கை பார்த்தியா, முழியை பார்த்தியா, யாருக்கு உமா மாதிரி பாட்டு படித்தா குர்ஆன் வசனத்தை சொல்லி அப்படி வரமாட்டேங்க வாயில். அப்போ இப்படி பார்க்குறோம். இன்னும் பாருங்கள், பொறுப்பில்லாத பெற்றோர்களை பாருங்கள். நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்த செய்தியை மட்டும்தான் எடுத்திருக்கேன். சென்னையில் நடந்த சம்பவம், பிள்ளையை வந்து மார்க்கம் சுண்ணத்து கல்யாணம் பண்ணி போட்டிருக்காங்க. சுண்ணத்து பண்ணிவிட்டு கத்தனா பண்ணிவிட்டு பிள்ளை வந்து ஆவடி பக்கத்தில் நடந்த சம்பவம் இது. சென்னை ஆவடி பக்கத்தில் பிள்ளையெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த அம்மா சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு 11:30 மணி 12 மணி இருக்கும். ரொம்ப முக்கியமான நாடகம் போய்கிட்டு இருக்கு. வீட்டுக்காரர் 2:30 மணிக்கு 3 மணிக்கு சாப்பிட வருவார். பிள்ளை வந்து அரை தூக்கத்தில் கிடக்கான். பூனையோ எலியான்னு தெரியல, கத்னாவுக்கு மேலே சுற்றி இருக்கிற அந்த துணியை உருவிட்டு போயிடுச்சு. என்னடான்னு காணோம், கடிச்சு வச்சிருக்கு பூனை. புள்ள துடிக்கும், அழுது பார்த்தா பூனையும் காணோம், உன்னையும் காணோம், துணியையும் காணோம். என்னடான்னு பார்த்தா அழுத சத்தம் கூட தெரியாமல் இந்த அம்மா நாடகத்தை முடிச்சுட்டு தான் வந்திருக்கு. ரத்தமாக கிடக்கு, பிள்ளையை குதறி வச்சிருக்கு பூனை. அல்லாஹ் அந்த அருள் இல்லையா? அல்லாஹ் மறுமையில் கேட்க மாட்டானா, உனக்கு பிள்ளை செல்வத்தை தந்தேனே, எதற்காக நீ இப்படி கவனிக்காமல் இருந்தாய்? அல்லாஹ் கேட்குறான், உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஃபித்னா, உங்களுக்கு சோதனை. இன்னொரு இடத்துல அருள், எதெல்லாம் அருளோ அதெல்லாம் சோதனை. பிள்ளை பெற்றா மட்டும் போதுமா? அல்லாஹ் கேட்பான, நாளைக்கு எப்படி வளர்த்தண்டு, என்ன பதில் சொல்வாய்? ஒரு பிள்ளை இப்படி இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. 4 வயசு பையன் இப்படி மேலே ஏறி போய் பாத்ரூமில் வாளிக்குள்ளே தண்ணி பிடிச்சி வச்சுருக்குறாங்க. இப்போ டப்பு, பெரிய டப்பு, துவைக்கிற துணி வாளி. புள்ள அது உள்ளே விழுந்துருச்சு. பிள்ளைய காண முங்கி செத்து போச்சு பிள்ளை. இந்த அம்மா பிசாடு வேடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே எல்லா பக்கம் தேடியாச்சு, பக்கத்து வீடு மேலே மொட்டை மாடி எல்லா பக்கம் தேடுறாங்க. மை போட்டு பார்க்குறாங்க, மை போட்டு மந்திரவாதிட்ட புள்ள எங்கே கிடக்கு? புள்ள கடைசியில் வாளிக்குள்ளே கிடக்கு. சென்னை நடந்த சம்பவம், தமிழகத்தில் நடந்த சம்பவம். ஒரு பையன், ஒரு 8 வயசு பையன் மேலே ஏறி மொட்டை மாடியில் போய் டேங்குக்குள்ளே போய் விழுந்திருக்கிறான். பிள்ளைகளை காப்பாற்ற தெரியல, பெத்தா மட்டும் போதுமா? அன்றாட அலுவல்களை செய்வதற்கு இன்றைக்கு சீரியல்களும் ஸ்மார்ட் மொபைல் போன்களும் இன்றைக்கு இருக்கிற டிஜிட்டல் வாழ்க்கையும் நம்முடைய பிள்ளைகளை கவனம் இல்லாமல் ஆக்கிடுச்சு, பெற்றோர்களை கவனம் இல்லாமல் ஆக்கிடுச்சு. படிப்பே ஏற மாட்டேங்குது. இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் மக்கா இருக்கான். என்னடான்னு கேட்டால் ஒரே டச் ஸ்கிரீன். சில பெரிய ஆட்களும் தான், சில ஆட்க பாருங்க, வெளிநாட்டில் உள்ள நம்ம நிறைய கேள்விப்படுதோம். தகவலை நேரம் சொல்றாங்க. இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே ஃபேஸ்புக்கில் இப்படி போட்டு அவன் கை தூக்கத்திலே
இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கான். யார்? வாப்பாக்காரன். அங்கே துபாயில், சிங்கப்பூரில் நடந்துக்கிட்டு, மலேசியாவில் இருந்துக்கிட்டு, கோயத்தில் இருந்துக்கிட்டு. என்ன பொறுப்பு இருக்குது? வாழ்க்கை எப்படி போயிடுச்சு? நம்ம பிள்ளைகளை எப்படி பார்க்கணும்? துவா தெரியல, சஜிதா தெரியல, சஜிதா சவுண்டா தெரியல, தொழுவும் போது குறுக்க போகக்கூடாதுன்னு தெரியல, நிற்கணும் அப்படிங்கிற சட்டம் தெரியல. அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிப்பதற்கு பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோர்களுக்கு தெரியலையா? பாடத்தை நீங்கள் படியுங்கள், ஒவ்வொரு தந்தைமாரும் படியுங்கள், தாய்மாரும் படியுங்கள், பிள்ளைகளை காப்பாற்றுங்க. ஏன்? மார்க்க அறிவில்லாத சமூகமாக மாறிவிட்டு கொண்டே இருக்கிறது இன்னைக்கு. இந்த பக்கம் நபித்தோழர்களுடைய நிலையை பாருங்க. அவங்கெல்லாம் இஸ்லாத்தை இன்னைக்கு நமக்கு சொல்லலண்டா, பனைகுளத்துக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்குமா? கேரளாவுக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்குமா? தமிழ்நாட்டுக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்குமா? ராமநாதபுரத்துக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்குமா? பெருமானாருடைய தோழர்கள் பாருங்க, ஆசுரா நோன்பு வைக்க கற்றுக் கொடுக்குறாங்க. ஆசுரா நோன்பு தான் முதல்ல ஃபர்லு நோன்பு. எப்போ ரமலான் நோன்பு கடமை ஆயிடுச்சோ அப்போ தான் ஆசுரா நோன்பு சுன்னத்தாயிருச்சு. விரும்பினா வைங்கன்ட்டாங்க ரசூல்லா. ஆரம்பத்தில் ஆசுரா நோன்பு தான் கடமை. குன்னா நசுமுகு பாது, இதற்கு பிறகு நாங்கள் நோன்பு நோட்டோம். ஒன்று சௌவி முசிபியானா, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நோன்பு நோக்க கற்றுக் கொடுத்தோம். பிள்ளைகளுக்காக அழுகிற பொழுது பிள்ளைகளுடைய அழுகுரலை கட்டுப்படுத்துவதற்காக, அவர்களை அழுகையிலிருந்து காப்பாற்றி கவனத்தை மாற்றுவதற்காக நாங்களே வீடுகளில் பழைய துணிகளை வைத்து, பஞ்சுகளை வைத்து பொம்மைகள் செய்வோம். அந்த பொம்மைகளை விட்டு விளையாட்டு காட்டி அழுகை மறக்கடிச்சு, பசியை மறக்கடிச்சு இஃப்தார் வரைக்கும் விளையாட்டு காட்டிடுவோம். ஒரு 4 வயசு 3 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் நோன்பு வைக்க கற்றுக் கொடுத்த ஒரு சகாபாக்கள். நம்மளுக்கு அந்த உத்வேகம் இருக்கா? மார்க்கத்தை அடுத்த சந்ததிக்கு சரியாக சொல்ல வேண்டும் என்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் நமக்கு இருக்குதா? அப்படி சொல்ல போய் தான் இன்னைக்கு நமக்கு இஸ்லாம் வந்து சேர்ந்துருக்குது. இல்லாட்டா இன்னைக்கு பனைகுளத்துக்காரனுக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்குமா? ராமநாடுக்காரனுக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்குமா? கீழக்கரக்காரனுக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்குமா? குதிரைகள் சென்ற திசைகளிலே, நாலாபுரமும் உலகத்தின் அத்தனை திசைகளிலும் சகாபாக்கள் குதிரை சென்ற திசையிலே சென்று பிரச்சாரம் செய்தார்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிறோம், இஸ்லாம் நபிகள் காலத்திலே வந்து சேர்ந்துருக்குது. எல்லா ஊருக்கும் போது ரசூலா மரணித்த பிறகு முழு உலகத்துக்கும் போச்சு. அதனால தான் சைனாவில் இஸ்லாம், ஜப்பானில் இஸ்லாம், கானாங்கிற ஒரு நாடு இருக்கு அங்கே இஸ்லாம், எத்தியோப்பியாவில் இஸ்லாம், அரபு தேசங்கள்லாம் இஸ்லாம், மேற்கத்தியர்கள்ட்ட இஸ்லாம், கிழக்கத்தியர்கள்ட்ட இஸ்லாம், காபாவின் 8 திசைகளிலும் இஸ்லாம் போய் சேர்ந்ததுக்கு காரணம் சஹாபாக்கள் தானும் தங்களுடைய பிள்ளைகளையும் இந்த மார்க்கத்தில் உறுதியானவர்களாக பயணிக்க செய்தது. குடும்பங்களை இழந்து வந்து இங்கே வந்து புது குடும்பங்களை உருவாக்கி இருக்கிறாங்க, வரலாற்றில் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் இந்த உத்வேகம் நம்மகிட்ட இருந்தால் வருங்கால சந்ததிக்கு தௌஹீதை கொண்டு போய் சேர்த்துடலாம். நாம் கவலைப்பட தேவையில்ல. நல்ல வளர்ப்பு இருக்குமானால் இஸ்லாமிய அடிப்படையில் என் பிள்ளை என்னை காப்பாற்ற மாட்டாங்கிற எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்? மார்க்கத்தை வளர்த்துட்டேன்னா, மார்க்கத்தை ஊட்டிட்டேன்னால், மார்க்கத்தை தாண்டி என் மகன் சிந்திக்க மாட்டான்னு ஒரு பிள்ளையை உருவாக்கிட்டேன்டா, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தான் வாழ்வான் என்றால் நிச்சயம் இந்த சமூகம் நல்ல சமூகம், பெற்றோரை விடாது. இன்னைக்கு எல்லாரும் தௌஹீது மாப்பிள்ளைக்கு ரொம்ப ஆசை. தௌஹீது மாப்பிள்ளை இருக்கா, தௌஹீது பொண்ணு இருக்கா, தேடுறது மாப்பிள்ளைய. ஆனால் வாழ்கிறதுக்கு தௌஹீது மறுபடி வாழ்கிறது. ஏன்? தௌஹீது மாப்பிள்ளை சீரட் குடிக்க மாட்டான், அவன்கிட்ட தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்காது, நான் ஓரளவுக்கு படிச்சிருப்பான், உலகத்தில் விவரமாக பேசுவான், நல்ல வேலையில் இருப்பாங்க. இப்படிங்கிற நீங்கள் உலக பார்வை இருக்குதே, அதை விட்டுட்டு தௌஹீது மாப்பிள்ளை எதுக்கு வேணும்னு தேடணும் தெரியுமா? என் பிள்ளையை சுவனத்துக்கு அழைத்து செல்லணும், என் பேர பிள்ளைகள் சுவனத்துக்கு போக வேண்டும், நல்ல தலைமுறைகளை உருவாக்குவதற்கு தௌஹீது பிள்ளைகள் வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த நியத்தில் தௌஹீது மாப்பிள்ளை பெண்ணை தேடுங்க. பல பேர் இன்னைக்கு மதரசால படிக்க வைக்கிறது எதுக்கு தெரியுமா? ஆலிமாக்கள் 1 வருஷம் படித்து ஆலிமாயிடணும், உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளையை கட்டி கொடுத்துடலாம். அது தப்பு கிடையாது, ஹராம்னு சொல்லலை, அதுவும் நன்மை தான், தீமை கிடையாது. நம்ம நினைக்கிறது தீமை இல்லை, அதை விட உயர்ந்த எண்ணம் வைங்க. இந்த சமூகத்துக்கு நல்ல பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நான் தௌஹீதில் வளர்ப்பேன், என் பிள்ளையை தௌஹீதில் பெண்ணெடுப்பேன், தௌஹீதில் மாப்பிளை பார்ப்பேன், இந்த சமூகம் பனைக்குளம் முழுவதும் இணை வைப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்கிற எண்ணத்தில் நீங்கள் உருவாக்குவீர்களானால் எண்ணி 20 ஆண்டுகளில் இன்ஷா அல்லாஹ் பனைக்குளத்தில் முழு முஸ்லிம்களும் தௌஹீதாக இருப்பார்கள், இணை வைப்பே இருக்காது இன்ஷா அல்லாஹ். அதுதான் நம்முடைய இலக்கு. நம்முடைய இலக்கு என்ன? அதுக்கு தான் இந்த மார்சாக்கள், அதுக்கு தான் இந்த ஆலிமாக்கள், அதுக்கு தான் இந்த மக்தப் மார்சாக்கள். இந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னும் 20 ஆண்டுகள் இதனை பயணிப்பார்களானால் இந்த ஊருடைய முத்தவல்லிகள், ஜமாத்தின் தலைவர்கள், பல நிறுவனங்களுக்கு தலைவர்கள், இவர்கள் பல குடும்பத்தின் தலைவர்கள், அத்தனை பள்ளிவாசல்கள் இவங்க தான் நாங்களாக இருக்க போகிறோம், கடைசி இங்கே உள்ள ஆட்களாக இருக்க போகிறோம். எல்லாருக்கும் மௌத்து இருக்க,
இப்போ மௌத்துக்கு முன்னாடி நாம் நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும். அதுக்கு தான் நாம் பாடுபடணும். அதுக்குத்தான் பெற்றோர்களை சொல்கிறோம், பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக உருவாக்கிருங்க, நமக்கு அது கடமை. லுக்மான் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். முதல் செய்தி, தாய் தந்தையர் சொல்ல வேண்டிய செய்தி, பிள்ளைகளுக்கு இணை வைக்காது என்று சொல்லிக் கொடுங்க. எந்த வகையில் இணை வச்சிடாத, தர்காவுக்கு போயிடாத, தாயத்து போட்டுறாத, பில்லி சுனியத்தை நம்பிராத, பேய் பிசாசை நம்பிராத, இணை வைப்பின் எந்த சாயலும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்று பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியது முதல் கடமை. அல்லாஹ் சூரத்து லுக்மான் 31வது அத்தியாயத்தில் 13 துவங்குகிறான். 31, 13, 3:1, 1:3 மறக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி கூட அந்த நம்பரை மனப்பாடம் பண்ணிக்கலாம். இது கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஅதுஹு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு மகனுக்கு உபதேசம் செய்கிறார். ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க செய்தியை, முதல்ல எல்லா பிள்ளைக்கும் சொல்லிக் கொடுங்க. இங்க தன் மகனுக்கு சொல்கின்றார், யா புனை, அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ எதையும் இணை கற்பிக்காதே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை கற்பிப்பது மகத்தான பெரும்பாவம், அநியாயமாகும். எப்படி எப்படி அநியாயம்னு சொல்லி கொடுக்கும். பிள்ளை கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கிறான், எரிச்சல் படைனா, கொஞ்சம் எரிச்சல் தன்மையோடு இருக்கிறான்டா, அவனை டைவர்ட் பண்ணுங்க, ஃபிசிக்கலாக மூவ்மெண்ட் கொடுங்க, வீட்டை விட்டு வெளியே வாங்க, வேற டைவர்ட் பண்ணுங்க, வேற செய்திக்கு போங்க. இப்போ மேத்தமெட்டிக் பிடிக்கலையா, சயின்ஸ் பாடத்துக்கு உடனே போகாதீங்க, வா நம்ம சேர்ந்து ஒரு கேசரி தயாரிப்போம், வா நம்ம வெளியே போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரோம், வா நம்ம 2 வாக்கிங் பண்ணுவோம். அம்மாவோட வாக்கிங் போகக்கூடாதா? கூட்டு போங்க. பிள்ளைய ஃபிசிக்கலாக மாற்றுங்க, மென்டலியிலேருந்து ஃபிசிக்கலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஃபிசிக்கலாக பிரச்சனை இருக்கா, மென்டலியாக ட்ரீட் பண்ணுங்க. இன்னைக்கு பேரண்டிங் சிஸ்டத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்கிற, ஒவ்வொரு தாய்க்கும் பிசிக்காலஜிக்கல் என்ன சைக்காலஜிக்கல் என்ன தெரியணும். பிள்ளையினுடைய உடல் பாசையை அறிய வேண்டும், பிள்ளையுடைய மன திடத்தை புரிய வேண்டும், பிள்ளைகளுக்கு வலிமையை கொடுக்க வேண்டும். கொடுத்து பாருங்கள், உங்களுடைய பிள்ளை ஐன்ஸ்டீனா மாறுவான். தாய்மையின் வலிமை அவ்வளவு உயரியது. உலகத்தில் எல்லாவற்றையும் வீழ்த்துகிற ஆற்றல், வலிமை, மன வலிமை தாய்க்கு தான் இருக்கு. புள்ள செத்ததா சொல்லி கொடுத்துட்டார் டாக்டர், நர்ஸ், புள்ள செத்து போச்சு, ஒரு பிள்ளை பிழைச்சிச்சு, ஒரு பிள்ளை செத்து போச்சுன்னு. அந்த அம்மாவுடைய உள்ளம் சொல்லுது, சாவலை, என் பிள்ளைக்கு உயிர் ரூ இருக்குது. அது அகமியம், இறைவன் ரப்புல் ஆலமீன் யாருக்கு கொடுக்குறான்னு அவங்களுக்கு எல்லாரும் கிடைக்காது. பிள்ளையை மார்பில் வச்சு தட்டி 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 எடுக்கிறான், இறைவனிடத்தில் இறைஞ்சுகிறாள், ரூஹ் வருகிறது. 4 நிமிடம் கழித்து ரூஹ் வருது. ரப்புல் ஆலமீன் பேரன்பு கொண்டவன். அந்த அன்பால கெட்டி போடுங்க பிள்ளைகளை, எரிஞ்சு பேசாதீங்க, அவனை டைவர்ட் பண்ணுங்க. எரிச்சல் உணர்வு உள்ள மாணவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். ரொம்ப வெரி சிம்பிள், ஒரு உபதேசத்தை கொடுத்து அப்படியே வெளியே பிசிக்கல் மூவ்மெண்ட்டுக்கு, லேசாக பிளட்டை சர்க்குலேஷனுக்கு விட்டுருங்க. ரொம்ப எரிச்சலாக இருக்கான், வாட மாப்பிள்ள போ மவனை அப்படின்னு கூப்பிட்டு வெளியே கடைக்கு போய்ட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு, ஒரு இளநீ குடிச்சிட்டு, என்ன மவனை சொல்லு அப்படின்னு ரொம்ப 2 ஒரு அழகாக சேஸ் போட்டு குடிங்க ஒரு இளநியை. அம்மா அம்மாவனும் எந்த பிள்ளை நெத்தியில் முத்தம் கொடுக்குறான் அம்மாவுக்கு கொடுத்துல? நீங்கள் பெருமானார் வீட்டுக்கு ரசூலா வந்தால் தன்னுடைய சீட்டில் உட்கார வச்சு வாப்பாவுக்கு முத்தம் கொடுப்பாங்களாம், கையில் கப்பலா முத்தம் விடுவார்கள். எந்த தந்தை அப்படியே தான் வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய பெட்டில் உட்கார வச்சு மகளை ராணி மாதிரி கையை பிடிச்சி உட்கார வச்சு பிறங்கையில் முத்தம் கொடுப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சின்ன பிள்ளையில இருக்குன்னா முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் அட்டி தான், தொப்பு தொப்புன்னு உழுது அட்டி. நீங்கள் 50 வயசு பிள்ளையாக இருந்தாலும், நீங்கள் 80 வயசு தாயாக இருந்தாலும் உங்களுக்கு பிள்ளை தான். அவன் உங்களுடைய நெத்தியிலே முத்தமிடலாம், கன்னத்தில் முத்தமிடுக்கலாம், கை கொடுக்கலாம், சலாம் சொல்லலாம். தாய்க்கும் பிள்ளைக்கு என்ன உறவு மார்க்கம் சொல்லலையா? அரபிக்காரன்ட்டு அந்த பழக்கம் இருக்கு. அரபி மார்க்கமா இஸ்லாம்? நமக்கு மனித குலத்துக்குள்ள மார்க்கம். ஏன் ஒரு முத்தத்தில் உங்களுடைய பிள்ளையின் அந்த எண்ண ஓட்டங்களை, அலைகளை நேர்மறையாக பாசிட்டிவாக மாற்றிடலாமா? ஏன் உங்களால் தெரியல? கட்டி அணைப்பது ஹராமா? தாய்க்கும் பிள்ளைக்கும் அழகா ஒரு முத்தம் கொடுக்கலாமா? ஒரு முஆனக்கா செய்யலாமா? பிள்ளைகள்கிட்ட உட்காந்து பேசலாமே, கையை தொட்டு பேசலாமே. இவ்வளோ எத்தனை வழிகாட்டுதலை சின்ன சின்னதாக சொல்ல வேண்டும் நான் நினச்சேன். பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் பிள்ளை இருக்கிற உறவு இருக்க, பெரிய உறவு, அதுக்குள்ள வலிமை இருக்குத இந்த உலகத்தில். அதை மிஞ்சுவதற்கு 3 தான் ரசூலா சொன்னாங்க. ஒன்று சுமந்தீங்க, ஹம்லத், வயிற்றில் சுமந்தீங்க 10 மாதம், பிறகு மரணத்தின் எல்லை வரைக்கும் சென்று விலாதத்து பிள்ளை பெற்றீர்கள், பிறகு 2 ஆண்டு காலம் உங்கள் இரத்தத்தை சாராக பிழிந்து பால் கொடுத்தீர்கள், ஃபிசாலத். இந்த 3க்காகத்தான் நீங்கள் தியாகம் செய்திருக்கிறீர்கள். அதனால 3 இடம் உங்களுக்கு, 4வது இடம் தான் தந்தைக்கு. நீங்கள் தான் அந்த பிள்ளையினுடைய நாடி நரம்பெல்லாம் உங்களுடைய ரத்தம் தான் ஓடுது. அந்த டிசைன் உங்களை மாதிரி தான் இருக்கணும். ஏன் உங்களை மீறி போகுது? அருமை தாய்மார்களே, இப்படி ஏராளமான செய்திகள் இருக்குது. தாயின் வலிமையை அறிந்து நம்முடைய பிள்ளைகளை மிகச்சரியாக வழிகாட்டுவோம். பிள்ளைகளை இந்த உலக கல்வியோடும் மார்க்க கல்வியோடும் பின்னி பிணைவோம். அதற்காக நாம் பெரும்பாடுபடுவோம். மார்க்க அறிவு ஒன்றுதான்
பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு போதுமானதாக இருக்கும். மார்க்க அறிவே இறுதி இலக்கு. மார்க்க அறிவு இருந்தால் அத்தனை அறிவும் தானாக வரும். இந்த திருமறை குர்ஆன் வழியில் நின்று நபி மொழியில் பயின்று பிள்ளைகளை வழிகாட்டுவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.